ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மது நவீன் vlog சேனல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னோட ஒரு டேயில் ஈவினிங்லேருந்து நைட் ரொட்டீன் வந்து என்னவா இருக்குது அப்படிங்கிறது தான் வந்து நான் உங்கள் கூட வந்து ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஸோ இந்த வீடியோ பார்த்திங்க அப்படின்னா வந்து எஸ்டர்டே நேற்று வந்து ஃப்ரைடே இல்லையா, ஸோ ஃப்ரைடே ஈவினிங் ஒரு 6 o'clock எடுக்க ஸ்டார்ட் பண்ண வீடியோ தான். ஸோ ஃப்ரைடே அப்படின்னாலே வந்து ஈவினிங் டைமில் வீட்டில் வந்து விளக்கெல்லாம் வந்து ஏற்றி சாமி கும்பிட்டு தான் வந்து ஈவினிங்கே வந்து ஸ்டார்ட் ஆகும். ஸோ அப்படி தான் வந்து இன்றைக்கும் வந்து ஸ்டார்ட் ஆச்சு. சாமியெல்லாம் வந்து கும்பிட்டு முடிச்சுட்டு ஃப்ரைடே அப்படின்னா வந்து வீட்டில் வந்து இந்த சாம்பிராணி அதெல்லாம் வந்து காட்டுவோம். ஸோ அப்படி பண்ணும்போது வீட்டுக்குள்ளே வந்து ஃபுல்லாக ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி இருக்கிற மாதிரி வந்து ஃபீல் ஆகும். ஸோ நம்மளுக்கே வந்து மனசு ஃபுல்லாக வந்து ஒரு ரிலாக்ஸாக இருக்க மாதிரி அந்த மாதிரி வந்து நல்லாயிருக்கும். ஈவினிங் வந்து சாமியெல்லாம் வந்து கும்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் தான் வந்து நைட்டு டின்னர் ஒர்க்கே வந்து ஸ்டார்ட் பண்ணுவேன். ஸோ இன்றைக்கி பார்த்திங்கன்னா சப்பாத்தி, அதுக்கப்புறம் வந்து பேபி கார்ன் இருந்துச்சு. ஸோ அதை வச்சு ஒரு கிரேவி தான் வந்து ட்ரை பண்ணலாம் அப்படின்னு வந்து ட்ரை பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா சப்பாத்திக்கு தான் வந்து மாவு வந்து பிசைஞ்சிட்டு இருந்தேன். ஏன்னா சப்பாத்திக்கு வந்து மாவு பிசைஞ்சு வச்சிட்டோம் அப்படின்னா நம்ம கிரேவி பண்ணுறதுக்குள்ளே வந்து சப்பாத்தியை வந்து நல்லா சப்பாத்தி மாவு கொஞ்சம் நல்லா வந்து ஊறிடும். அப்போ நம்மளுக்கு வந்து சப்பாத்தி வந்து கொஞ்சம் நல்லா சாஃப்டாக வந்து வரும். நான் பார்த்திங்கன்னா சப்பாத்தி மாவு பிணையும் போது லைட்டாக வந்து ஹாட் வாட்டர் தான் வந்து ஊற்றி மிக்ஸ் பண்ணுவேன். அப்போ இன்னும் சப்பாத்தி வந்து நல்லா சாஃப்டாக வந்து வரும். இந்த மாதிரி நம்ம பண்ணோன்னா சப்பாத்தி வந்து ஹாட் பேக்கில் வைக்காமல் வெளியில் நல்லாவே வந்து இருந்தாலும் ரொம்ப நேரத்துக்கு வந்து சப்பாத்தி நல்லா சாஃப்டாக வந்து வரும். ஸோ இந்த மாதிரி நீங்களும் வந்து நெக்ஸ்ட் டைம் பண்ணுறீங்க அப்படின்னா வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக வந்து சப்பாத்தி அவ்வளோ சாஃப்டாக வந்து இருக்கும். ஏன்னா சப்பாத்தி மாவு வந்து சூப்பராக வந்து ரெடி ஆகிடுச்சு. இதை சைடில் வந்து எடுத்து வச்சுட்டு அடுத்து நம்ம வந்து பேபிகார்ன் மசாலா வந்து ரெடி பண்ணலாம். ஸோ அதுக்கு ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா நான் வந்து 3 காஞ்ச மிளகா வந்து தண்ணியில் வந்து ஊற வச்சுருக்கேன். ஸோ ஒரு வெதுவெதுப்பான தண்ணியில் வந்து ஊற வச்சுருக்கேன். நான் வந்து அளவான காரத்துக்கு வந்து 3 மிளகா வச்சுருக்கேன். நீங்கள் வந்து நல்லா காரம் சாப்பிடுவீங்கன்னா ஒரு 5, 6 கூட நீங்கள் வந்து ஒரு 20 நிமிஷம் வந்து ஊற வைக்கணும். ஸோ நம்ம வெதுவெதுப்பான தண்ணியில் வந்து ஊற வச்சோன்னா நம்மளுக்கு வந்து சீக்கிரமாக வந்து ஊறிடும். இப்போ பார்த்திங்கன்னா நான் ஒரு பேக்கெட் அளவுக்கு வந்து பேபிகார்ன் வந்து எடுத்திருக்கேன். இதை வந்து குட்டி குட்டியாக வந்து கட் பண்ணிக்க போகிறேன். நல்லா வந்து குட்டி குட்டியாக வந்து கட் பண்ணிட்டோன்னா கிரேவியில் வந்து எடுத்து சாப்பிட்றதுக்கு ஈஸியாக இருக்கும். அதே சமயத்தில் வந்து மசாலாவோட வந்து நல்லா வந்து மிக்ஸ் ஆகிறதுக்கும் குட்டி குட்டியாக வந்து கட் பண்ணோன்னா ஈஸியாக இருக்கும். பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வந்து குட்டி குட்டியாக வந்து கட் பண்ணிட்டேன். இது பார்த்திங்கன்னா ஒரு அரை கப் அளவுக்கு வந்து இருக்குது. ஸோ இது கூடவே வந்து நான் பார்த்திங்கன்னா ஒரு சின்ன சைஸ் அளவுக்கு வந்து கேப்சிகம் வந்து எடுத்துக்கிறேன். ஸோ இந்த ஒரு கேப்சிகம் வந்து எடுத்துக்கலாம். ஃபுல்லாகவே வந்து நம்ம குட்டி குட்டியாக வந்து கட் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக வந்து நம்ம ட்ரை பண்ணும்போது கேப்சிகம் வந்து நம்ம சேர்த்துனோன்னா அதோட டேஸ்ட்டும் வந்து இன்னும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ அதனால தான் வந்து இந்த பேபிகார்ன் கூட நான் வந்து கேப்சிகமும் வந்து போட்டுக்கிறேன். உங்களுக்கு வேண்டாம்னா நீங்கள் கேப்சிகம் வந்து அவாய்ட் பண்ணிக்கலாம். ஸோ எப்போவுமே வந்து நம்ம கிரேவி செய்கிறோம் இல்லை ஏதாவது குழம்பு செய்கிறோன்னா ஃபஸ்ட்டு தேவையானதெல்லாம் வந்து நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சிட்டோன்னா அதுக்கப்புறம் வந்து நம்ம கிரேவி செய்கிறதுக்கு ரொம்பவே வந்து ஈஸியாக இருக்கும். ஸோ டைமும் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கிற மாதிரி இருக்கும். இல்லைனா ரொம்ப நேரம் வந்து நம்ம கிச்சனுக்குள்ளேயே வந்து இருக்கிற மாதிரி இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா கேப்சிகமும் நல்லா வந்து கட் பண்ணி வச்சாச்சு குட்டி குட்டியாக. இந்த மசாலுக்கு நான் பார்த்திங்கன்னா ஒரு பெரிய வெங்காயத்தை வந்து குட்டி குட்டியாக வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். அது கூடவே நம்ம ஊற வச்சுருக்கிற அந்த வரமிளகாயும் கொஞ்சமாக வந்து தண்ணி ஊற்றி நல்லா வந்து பேஸ்ட்டாக வந்து அரைச்சி எடுத்துக்க போகிறேன். ஸோ இதை வந்து நல்லா வந்து பேஸ்ட்டாக வந்து அரைச்சி எடுத்துக்கணும். இப்போது நம்ம வந்து ஒரு பேன் வச்சுக்கலாம். பேனில் வந்து கொஞ்சமாக ஒரு 2-3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து கல்லெண்ணெய் வந்து சேர்த்திக்கிறேன். நீங்கள் வந்து வேறு எண்ணெய் வேணாலும் வந்து நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். எண்ணெய் வந்து லைட்டாக வந்து சூடானதுக்கப்புறமா நம்ம குட்டி குட்டியாக வந்து கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த பேபிகார்ன் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பேபிகார்ன் தான் வந்து ஆட் பண்ணணும். பேபிகார்ன் ஆட் பண்ணி ஒரு நிமிஷத்துக்கு நல்லா வந்து வதக்கிக்கோங்க. ஏன்னா பேபிகார்ன் வந்து வேகிறதுக்கு வந்து கொஞ்சம் டைம் எடுக்கும். ஸோ அதனால் ஃபஸ்ட்டு பேபிகார்னை வந்து ஓரளவுக்கு நல்லா வந்து வதக்கிக்கோங்க. 1 நிமிஷத்துலேருந்து 1.5 நிமிஷம் வரைக்கும் வந்து நீங்கள் பேபிகார்ன் வந்து ஃப்ரை பண்ணிங்கன்னா போதும். இப்போ பார்த்திங்கன்னா 1.5 நிமிஷம் ஆச்சு. நல்லா வந்து பேபிகார்ன் வந்து ஃப்ரை ஆகிடுச்சு. இந்த டைமில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க கேப்சிகமையும் வந்து இது கூட வந்து சேர்த்திக்கலாம். ஸோ இந்த ரெண்டுமே வந்து ஒரு 50% வந்து நம்ம இந்த எண்ணெயிலே வந்து நல்லா வந்து வதக்கி வேக வச்சிடணும். 50% பார்த்திங்கன்னா நம்ம கிரேவியில் வந்து வேக வைப்போம். ஸோ இப்போ இந்த ரெண்டும் சேர்த்து ஒரு நிமிஷத்துலேருந்து 2 நிமிஷம் வந்து வதக்குனிங்கன்னா போதும். ரொம்பலாம் வந்து வதக்க வேண்டாம். பார்த்திங்கன்னா ஒரு 2 நிமிஷம் ஆயிடுச்சு. நல்லா வந்து பேபிகார்னு அதுக்கப்புறம் வந்து கேப்சிகம் எல்லாமே வந்து நல்லா வந்து வதங்கிடுச்சு. இப்போ இது தனியாக வந்து ஒரு பிளேட்டில் வந்து மாற்றி எடுத்து வச்சுக்கலாம். அதே பேனில் இன்னும் கொஞ்சம் எண்ணெய் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ 2-3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து எண்ணெய் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக நீங்கள் சேர்த்துனீங்கன்னா இன்னும் வந்து கிரேவி வந்து இன்னும் நல்லாயிருக்கும்.
ஸோ இப்போ வந்து எண்ணெய் வந்து காஞ்சதுக்கப்புறமா கொஞ்சமாக வந்து சோம்பு வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு வந்து சோம்பு வந்து ஆட் பண்ணி, சோம்பு நல்லா வந்து ஃப்ரை ஆனதுக்கப்புறமா வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து அரைச்சி வச்சுருக்கேன். ஸோ அதையும் சேர்த்து நல்லா வந்து பச்சை வாசம் போகிற அளவுக்கு நல்லா வந்து வதக்கிக்கோங்க. ஸோ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை வாசனம் நல்லா போகிற அளவுக்கு நல்லா வந்து வதக்கி விட்டுட்டு, கூடவே நம்ம வந்து அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா வெங்காயம், அதுக்கப்புறம் வந்து வரமிளகா ஊற வச்சது, ஸோ அந்த பேஸ்ட்டையும் போட்டு நல்லா வந்து வதக்கி விட்டுருங்க. ஸோ நல்லா வந்து அந்த பச்சை வாசனைலாம் வந்து போகணும். வெங்காயம், அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு, அந்த வரமிளகாயோட பச்சை வாசனைலாம் வந்து போகிற அளவுக்கு நல்லா வந்து அதை வந்து வதக்கி விட்டுருங்க. ஸோ ஒரு 2 நிமிஷம் ஆகும், அந்த அளவுக்கு வந்து வதக்கி விட்டுருங்க. ஓரளவுக்கு லைட்டாக வந்து வதங்கிட்டுருக்கு. இந்த டைமில் வந்து லைட்டாக வந்து சால்ட் உப்பு வந்து சேர்த்திக்கிறேன். ஸோ இந்த டைமில் வந்து நம்ம உப்பு சேர்த்துனோன்னா அதோட டேஸ்ட் இன்னும் நல்லா சூப்பராக இருக்கும். இப்போ ஓரளவுக்கு வந்து நல்லா வந்து வதங்கிட்டுருக்கு. அதோட பச்சை வாசனைலாம் வந்து போயிடுச்சு. ஸோ இந்த டைமில் பார்த்திங்கன்னா நான் வந்து ஒரு 2 பெரிய சைஸ் தக்காளி வந்து நல்லா வந்து அரைச்சி வச்சுருக்கேன். ஸோ அதையும் வந்து நான் இதோட வந்து சேர்த்திக்கிறேன். ஸோ தக்காளியோட புளிப்பு வந்து நம்மளுக்கு கண்டிப்பாக வந்து இந்த கிரேவிக்கு வந்து தேவை. அதனால நான் வந்து பெரிய சைஸ் தக்காளியாக 2 தக்காளி வந்து ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் சின்ன தக்காளி அப்படின்னா 3 தக்காளி கூட நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இந்த வெங்காயம், தக்காளி இதோட பச்சை வாசனைலாம் வந்து போகிற அளவுக்கு நல்லா வந்து ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் வந்து கொதிக்க வைங்க. அந்த எண்ணெய்லாம் வந்து பிரிஞ்சு வரணும். ஸோ அந்தளவுக்கு வந்து கிரேவி வந்து இருக்கணும். அதனால் மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் வந்து இதை வந்து மூடி வச்சுருங்க. ஏன்னா ஒரு 5 நிமிஷம் ஆச்சு. நல்லா வந்து கொதித்து அதோட எண்ணெய்லாம் வந்து பிரிஞ்சு மேலே வந்து வந்துருச்சு. இப்போ இந்த டைமில் இந்த கிரேவிக்கு தேவையான மசாலாலாம் வந்து நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதில் வந்து ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து மஞ்சள் தூள், அதுக்கப்புறம் காரத்துக்கு தகுந்த மாதிரி வந்து மிளகாத்தூள் நான் வந்து ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் வந்து சேர்த்திக்கிறேன். ஏன்னா நம்ம ஆல்ரெடி வந்து மிளகாய் வந்து அரைச்சி வச்சுருக்கோம். அதனால் அதுக்கு தகுந்த மாதிரி வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து மல்லித்தூள், அதுக்கப்புறம் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து கரம் மசாலா, அதுக்கப்புறம் தேவையான அளவுக்கு வந்து உப்பு. ஸோ நம்ம ஆல்ரெடி வந்து உப்பு போட்டிருக்கோம். அதனால் அதை வந்து ஈக்குவல் பண்ணுற மாதிரி லைட்டாக வந்து உப்பு சேர்த்துனிங்கன்னா போதும். இப்போ அது எல்லாத்தையுமே வந்து நல்லா கலக்கி விட்டுட்டு நல்லா வந்து மசாலோட பச்சை வாசனைலாம் வந்து போகிற அளவுக்கு நல்லா வந்து கொதிக்க விட்டுருங்க. பார்த்திங்கன்னா ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் ஆச்சு. குழம்பு வந்து நல்லா அதோட பச்சை வாசனைலாம் வந்து போயிடுச்சு. இப்போ வந்து நம்ம கட் பண்ணி வச்சு வதக்கியிருக்கோம் இல்லையா, அந்த பேபி கார்னும் கேப்சிகமும் அதையும் வந்து அந்த கிரேவி கூட வந்து ஆட் பண்ணி நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஸோ இந்த ஸ்டேஜில் வந்து இப்போவே நம்ம வந்து தண்ணி வந்து ஆட் பண்ணிக்கக்கூடாது. நம்ம போட்டிருக்கிற அந்த கேப்சிகமு, கார்ன் அதெல்லாம் வந்து அந்த கிரேவியில் வந்து நல்லா வந்து மிக்ஸ் ஆகணும். அதனால் ஒரு நிமிஷம் வந்து அப்படியே வந்து கிளறி விடுங்க. ஸோ அப்போ வந்து அந்த கேப்சிகமில் எல்லாத்துலேயுமே வந்து அந்த மசாலாலாம் வந்து நல்லா வந்து இறங்கிரும். அப்போ டேஸ்ட் வந்து இன்னும் நல்லாயிருக்கும். ஸோ நம்ம இந்த மாதிரி வந்து குழம்ப வந்து அப்பப்போ விட்டு விட்டு நம்ம வந்து சமைக்கும்போது டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். ஸோ டக்குன்னு நம்ம பண்ணிட்டோன்னா அதோட டேஸ்ட்டே வந்து வேறு மாதிரி ஆயிரும். அதனால் மெதுவாகவே வந்து பண்ணோன்னா ரொம்பவே வந்து நல்லது. ஸோ ஒரு நிமிஷம் வந்து அந்த கிரேவி அப்படியே வந்து விட்டுருங்க. அப்போ தான் அந்த மசாலாலாம் வந்து செட் ஆகும். இப்போ வந்து ஒரு நிமிஷம் ஆச்சு. நம்ம வந்து 1 கப் அளவுக்கு வந்து தண்ணி வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு வந்து ரொம்ப கிரேவியாக வேணும், இல்லை ரொம்ப தண்ணியாக வேணும் அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து தண்ணி வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நான் வந்து எனக்கு சப்பாத்திக்கு அப்படிங்கிறங்காட்டி ஓரளவுக்கு செமி கிரேவியாக இருந்தால் போதும் அப்படின்னு சொல்லிட்டு நான் 1 கப் அளவுக்கு மட்டும் வந்து தண்ணி வந்து ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ தண்ணி ஊற்றி நல்லா வந்து ஒரு 5 நிமிஷம் வந்து மூடி போட்டு இதை வந்து மூடி வச்சு வேக வைக்கணும். இப்போ குழம்பு வந்து நல்லா கொதித்து வரதுக்குள்ளே இந்த சைடில் வந்து நம்ம சப்பாத்திக்கு வந்து நான் வந்து ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். டக்குன்னு சைட் பை சைடு அந்தந்த வேலை பண்ணிட்டோன்னா நம்மளுக்கு வந்து பெரிய கஷ்டமாக இருக்காது. இல்லைனா ரொம்ப நேரம் வந்து சமைச்சிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் சைட் பை சைடு வந்து நான் தேய்ச்சி வச்சுட்டேன். அந்த சைடு வந்து கிரேவியும் வந்து ரெடி ஆகிட்டுருக்கு. பார்த்திங்கன்னா ஒரு 5 நிமிஷம் ஆயிடுச்சு. குழம்பு நல்லா கொதித்து அந்த எண்ணெய்லாம் வந்து தனியாக பிரிஞ்சு வந்து அந்த தண்ணியுமே வந்து நல்லா வந்து வற்றி போய் நல்லா வந்து கிரேவி கன்சிஸ்டன்சியில் வந்து ஆயிடுச்சு. ஸோ ஸ்மெல்லே வந்து பயங்கரமாக இருந்துச்சு. இந்த ஸ்டேஜில் பார்த்திங்கன்னா நான் ஒரு 6-7 முந்திரி இருக்கு இல்லையா, ஸோ அதை வந்து ஓரளவுக்கு கொரப்பாக வந்து அரைச்சி வச்சுருக்கேன். அதை வந்து இதுக்குள்ளே போட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இன்னும் வந்து கிரேவியோட டேஸ்ட் வந்து இன்னும் சூப்பராக இருக்கும். ஸோ நீங்கள் வந்து முந்திரி போடல அப்படின்னா நீங்கள் ஃப்ரெஷ் க்ரீமு இல்லைனா வந்து தயிர் கூட வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ தயிர் சேர்த்துறீங்கன்னா ரொம்ப வந்து புளிப்பு இல்லாத மாதிரி வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ அந்த முந்திரியும் சேர்த்து நல்லா வந்து 1 நிமிஷம் வந்து வேக விட்டுட்டு கடைசியாக பார்த்திங்கன்னா கொத்தமல்லி புதினாவெல்லாம் போட்டு நல்லா வந்து இறக்குனீங்கன்னா ஒரு சூப்பரான பேபி கார்ன் கேப்சிகமோட கிரேவி வந்து ரெடி ஆயிடுச்சு. பார்க்குறதுக்கே வந்து அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. டேஸ்ட்டும் வந்து பயங்கரமாக இருந்துச்சு. கண்டிப்பாக வந்து இதை ட்ரை பண்ணி பாருங்கள். கிரேவி வந்து ரெடி பண்ணியாச்சு. அடுத்தது வந்து சப்பாத்தி செய்கிறதுக்கு வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஸோ சப்பாத்தி வந்து அப்பப்போ வந்து லைட்டாக மேலே எண்ணெய் தெளிச்சிட்டோன்னா சப்பாத்தி இன்னுமே வந்து சாஃப்டாக இருக்கும். ஸோ நான் வந்து சப்பாத்தி செஞ்சேன்னா எங்கள் வீட்டில் எல்லாத்துக்குமே வந்து பிடிக்கும். அவ்வளோ சாஃப்டாக இருக்கும். ஸோ சப்பாத்தியெல்லாம் வந்து சுட்டு முடிச்சுட்டு
டின்னருக்கு பார்த்தீங்கன்னா சப்பாத்தியும் பேபிகார்ன் மசாலாவும் தான் வந்து ரெடி பண்ணியிருந்தேன். ஸோ இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் டைம் வந்து நான் ரெடி பண்ணியிருந்தேன். அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு டேஸ்ட்டு சப்பாத்திக்கு. நீங்கள் வந்து இது சப்பாத்தி, நானு, அதுக்கப்புறம் ரொட்டி, பூரி அதுக்கு எல்லாத்துக்குமே வந்து சாப்பிட்லாம். சாப்பாட்டுக்குமே வந்து அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ சூப்பராக இருந்துச்சு. கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து நாங்கள் சாப்பிட்டோம். அதுக்கப்புறம் தான் வந்து பாப்பாவுக்கு வந்து ஊட்டி விடுறதுக்கு வந்து ஸ்டார்ட் பண்ணேன். நாங்களும் வந்து சாப்பிட்டாச்சு. பாப்பாவுக்கும் வந்து ஊட்டி விட்டுட்டு அதுக்கப்புறம் கிச்சனில் வந்து கொஞ்சம் வேலை இருந்துச்சு. ஸோ சமைச்ச பாத்திரம் அதெல்லாம் வந்து க்ளீன் பண்ணணும்னு சொல்லிட்டு பாத்திரம்லாம் வந்து கழுவிட்டு இருந்தேன். ஸோ எப்போவுமே வந்து நைட்டே வந்து முடிஞ்ச அளவுக்கு வந்து க்ளீன் பண்ணி வச்சுட்டு தான் வந்து படுப்பேன். அப்போ தான் காலையில் எவ்வளோ லேட்டாக எழுந்திரிச்சா கூட நம்மளுக்கு வந்து கிச்சன் வந்து க்ளீனாக இருந்துச்சுன்னா சமைக்கிறதுக்கு வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அதனால் எவ்வளோ லேட் ஆனாலும் நைட்டு முடிஞ்ச அளவுக்கு க்ளீன் பண்ணிடுவேன். ஸோ எல்லா பாத்திரத்தையும் வந்து கழுவி வச்சுட்டு கையோட வந்து சிங்க் எல்லாமே வந்து நீட்டாக வந்து கழுவி வச்சுருவேன். இல்லைனா ஜிங்க் அப்பப்போ வந்து ஸ்மெல் வரதுக்கு வந்து ஸ்டார்ட் ஆயிரும். அதனால் ஜிங்க்கையும் வந்து ஃபுல்லாக வந்து க்ளீன் பண்ணிடுவேன். ஸோ டெய்லியும் நம்ம வந்து க்ளீன் பண்ணிட்டோம்னா நம்மளுக்கு வந்து பெருசாக வந்து அழுக்கு வந்து பிடிக்காது. அப்புறம் ஸ்மெல்லும் வந்து வராது. அதனால் டெய்லி நைட்டு வந்து க்ளீன் பண்ணிவிட்டு வந்து படுத்துருவேன். ஸோ நம்ம காலையிலேருந்து நிறைய டைம் யூஸ் பண்ணுவோம். ஆனால் நைட்டு வந்து க்ளீன் பண்ணிட்டு படுத்துட்டோம்னா இந்த கரப்பாம்பூச்சி அந்த மாதிரி எதுவுமே வராது. அதே மாதிரி ஸ்மெல்லும் வந்து இருக்காது. அதனால் நைட்டே வந்து க்ளீன் பண்ணிவிட்டு வந்து படுத்துருவேன். நம்ம வந்து கிச்சனை வந்து எப்போவுமே வந்து நீட்டாக வச்சிட்டோன்னா நம்மளுக்கு பெருசாக வந்து கஷ்டமாக வந்து இருக்காது. ஸோ நைட்டே வந்து கிச்சனு அதுக்கப்புறம் இருக்கிற பாத்திரம் அதுக்கப்புறம் வந்து முடிஞ்ச அளவுக்கு வந்து கேஸ் ஸ்டவ்வுமே வந்து நான் லைட்டாக வந்து தண்ணி வச்சு க்ளீன் பண்ணிவிட்டு வந்து படுத்துருவேன். அப்போ காலையில் வந்து எந்த பிசுப்பும் இல்லாமல் நீட்டாக வந்து நம்ம வந்தோடனேயுமே வந்து சமையல் வேலை வந்து ஸ்ட்ரைட்டாக வந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஸோ பார்த்திங்கன்னா கேஸ் ஸ்டவ் எல்லாமே வந்து தொடச்சாச்சு. பாத்திரம் ஜிங்க் எல்லாமே வந்து நைட்டே வந்து க்ளீன் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் வந்து படுக்கிறதுக்கே வந்து போவேன். நான் இங்கெல்லாம் வந்து வேலையை முடிச்சுட்டு வர்றதுக்குள்ளே அப்பாவும் பொண்ணும் வந்து என்னென்னமோ வந்து வேலையெல்லாம் வந்து செஞ்சு வச்சுட்ருந்தாங்க. அந்த ஒயர்லாம் இருக்கும் இல்லையா, ஸோ சுவிட்சு அதெல்லாம் வந்து அவள் கை விடுறா அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு வந்து டேப்லாம் வந்து போட்டு ஒட்டிகிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் நாங்கள் பெட்டுக்கு வந்து கொஞ்ச நேரம் வந்து விளையாடிட்டு இருந்தோம். நைட்டு எப்போவுமே நாங்கள் படுத்து தூங்குறதுக்கு 12 மணிக்கிட்ட ஆயிரும். அதாவது இந்தியா டைமில் ஒரு 9:30 அந்த மாதிரி டைமுக்கு தான் வந்து நாங்கள் இங்கே வந்து தூங்கிட்டு இருப்போம். ஸோ அவளுக்கு வந்து நைட்டு வந்து ரொம்ப குஷியாக வந்து விளையாடிட்டு இருப்பா. சரின்னு சொல்லிட்டு எங்களுக்கும் வந்து ரெகுலர் டைம் 12 மணி ஆயிடுச்சு. ஸோ அந்த மாதிரி விளையாடிட்டு இருந்தோம். இப்படி தான் வந்து எங்களோட ஃப்ரைடே வந்து போச்சு. அதாவது ஈவினிங்லேருந்து நைட்டு வரைக்கும் வந்து போச்சு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே வந்து பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலையும் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. Good night, Saliri. Good night. Good night. Bye. Bye. Bye.